Hello friends, welcome to learn share market in Tamil for beginners. இன்னைக்கு நம்ம லெசன்ல என்ன பார்க்க போறோம்னா லெசன் நம்பர் 15ல bullish kicker candlestick அப்படின்றத பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ bullish kicker candlestick அப்படின்றது வந்து கேப் அப் ஸ்ட்ராட்டஜி பத்தி இன்னைக்கு கேப் அப்னா என்னன்றதை பத்தி பார்ப்போம். ஸோ கேப் அப் அப்படின்னு இங்க பாத்தீங்கன்னா ஒரு டவுன் ட்ரெண்ட் நடந்துட்டு இருக்கு இல்லைங்களா. அடுத்த கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகுது பாத்தீங்கன்னா கேப் அப், அதாவது இதோட க்ளோஸ் வந்து இந்த டவுன் ட்ரெண்ட்ல வந்து இந்த க்ளோஸ் வந்து இங்க முடிஞ்சிருக்குன்னா நெக்ஸ்ட் கேண்டில் வந்து இந்த இடத்துல ஓப்பன் ஆயிருக்கணும், இதுக்கும் டிஸ்டன்ஸ் இருக்கணும், அதான் கேப் அப்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் கேப் அப் ஸ்ட்ராட்டஜி, கேப் டவுன் ஸ்ட்ராட்டஜின்லாம் சொல்லுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கேண்டில் வந்து கண்டிப்பா பேரிஷ் கேண்டிலா இருக்கணும், அது வந்து டவுன் ட்ரெண்ட்ல ஃபார்ம் ஆயிருக்கணும். இந்த மாதிரி ஒரு பெரிய பிக் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கணும், டவுன் ட்ரெண்ட்ல வந்து இந்த மாதிரி ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கணும். அதுக்கு அடுத்த கேண்டில் பார்த்தீங்கன்னா கேப் அப்ல ஓப்பன் ஆகி இந்த மாதிரி ஒரு புல்லிஷ் கேண்டிலா இருக்கணும். அதாவது இந்த ஃபர்ஸ்ட் கேண்டிலுக்கு மேலே ட்ரேட் ஆகணும் தவிர இதுக்கு கீழே இது கூடவோ இது கீழேயோ ட்ரேட் ஆகக்கூடாது. இதுதான் வந்து புல்லிஷ் கிக்கர் உண்டான ஒரு கேண்டில்ஸ்டிக் ஃபார்மேஷன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 4 hours டைம் ஃப்ரேம்லையோ அல்லது 1 day டைம் ஃப்ரேமில் வந்து இந்த மாதிரி கேண்டில்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும். இது வந்து 5 minutes 1 minutes கேண்டில்லாம் வந்து யூஸ் பண்ணுறது அந்த அளவுக்கு அட்வைசபிள் இல்லை. செகண்ட் கேண்டில் ஷுட் ஹேவ் நோ ஆர் ஸ்மால் லோயர் ஷேடோ, அதாவது இந்த செகண்ட் கேண்டில் இருக்கு இல்லைங்களா, இந்த கேண்டில் வந்து மோஸ்ட்லி வந்து ஷேடோ வந்து இருக்கக்கூடாது, அதாவது லோ ஒரு டெய்ல் மாதிரி ஃபார்ம் ஆகுது இல்லைங்களா, அந்த இந்த மாதிரி ஃபார்ம் ஆகுது இல்லைங்களா, அந்த மாதிரி இல்லாமல் இருந்ததுனால ஒரு நல்ல கன்ஃபர்மேஷன் ஒரு இருக்கலாம். பட் ஆனால் ரொம்ப சின்னதாக இருந்ததுனாலும் நல்ல ஒரு கன்ஃபர்மேஷன் தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம்லி ஸ்ட்ராங் புல்லிஷ் ட்ரெண்ட் ரிவர்சல் சிக்னல், அதாவது டவுன் ட்ரெண்ட்ல இருக்கும்போது ஒரு ஸ்ட்ராங் புல்லிஷ் ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆக போகுது அப்படின்றது வந்து டெய்லி டைம் ஃப்ரேம்ல வந்து உங்களுக்கு நல்லாவே காமிக்கும். இது வந்து நல்ல வாலட்டைல் இருக்கிற ஸ்டாக்ஸ்ல வந்து கேப் அப் ஆர் கேப் டவுன்ல வந்து ஃபார்ம் ஆகும்போது, கேப் டவுன்ல வந்து நெக்ஸ்ட் பியரிஷ் கிக்கர்ல பார்ப்போம், ஃபார்ம் ஆகும்போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதோட இது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பாருங்க இதோட கேப் அப் ஆயிருக்கு இல்லைங்களா, இது வந்து புல்லிஷ்ன்றதுனால இது கேப் அப்ல இருக்கு. இதே பேரிஷா இருந்ததுன்னா கேப் டவுன்ல இருக்கும், அதாவது அப் ட்ரெண்ட்ல வரும்போது ரிவர்ஸ்ல அப்படியே ரிவர்ஸ்ல இருக்கும். அது அடுத்த லெசன்ல பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து புல்லிஷ் பத்தி தான் பேசிட்டு இருக்கோம், ஸோ அதை பத்தி பார்ப்போம். ஸோ இதுக்குண்டான ஒரு எக்ஸாம்பிளையும் இப்போ நம்ம பார்த்துடலாம். இங்க பாருங்க இந்த இது வந்து ஃபுல்லா உங்களுக்கு வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட்ல ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு, எல்லாமே நல்ல டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு. கடைசியில பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு டவுன் ட்ரெண்ட் ஃபார்ம்ல ஒரு பேரிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் கேண்டில் வந்து ஒரு புல்லிஷ் கேண்டில், அது வந்து பாத்தீங்கன்னா கேப் அப்ல ஓப்பன் ஆயிருக்கு. கேப் அப்னா இதோட க்ளோஸ்க்கு மேல ஓப்பன் ஆகி இந்த கேண்டிலுக்கு கீழே ட்ரேட் ஆகாம இந்த கேண்டிலுக்கு மேலேயே ஃபுல்லா ட்ரேட் ஆயிருக்கு. ஸோ இது வந்து உங்களுக்கு ட்ரெண்ட் ரிவர்சலுக்கு உண்டான ஒரு சிக்னல். ஸோ இதை வந்து நீங்க வந்து பொசிஷன்ல எடுக்கும்போது இந்த மாதிரி ஃபார்மேஷன்லாம் வந்து நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதுதான் உங்களுக்கு சிக்னல், நீங்கள் இதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணலாம், பொசிஷனில் எடுத்து ட்ரேட் பண்ணலாம். ஸோ அடுத்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் ஃபுல்லாக ஃபார்ம் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் கேண்டில் கேப் அப்பில் ஓப்பன் ஆகி இந்த கேண்டில் பாடியோட மேலேயே ட்ரேட் ஆயிருக்குன்றதுனால உங்களுக்கு வந்து புல்லிஷ் கிக்கராக ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனல் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல், லைக் மை வீடியோ, கிவ் அ கமெண்ட் ஆன் மை வீடியோ. பிடிக்கலன்னா டிஸ்லைக் கண்டிப்பாக பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏதாவது தப்பு இருந்தாலும் கரெக்ட் பண்ணிக்கிறேன் நான். ஸோ கேண்டில்ஸ்டிக் அனாலிசிஸ் 16 நெக்ஸ்ட் லெசன் நம்ம வந்து பார்க்க போகிறது பேரிஷ் கிக்கர் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் அப்படின்னா என்னன்றதை பற்றி நெக்ஸ்ட் லெசனில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.